Hi guys, today YouTube custom URL எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் நம்ம யூடியூப் சேனல் யூடியூப் பிளாட்ஃபார்மில் சேனல் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீவேர்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சம் கீவேர்டு யூஸ் பண்ணி நமக்கு ஒரு URL லிங்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளோட டொமைனை பட் அந்த URL எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலுமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் நம்ம கிரியேட் பண்ணாமல் நம்மளோட யூசர் நேம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த யூசர் நேம் வச்சு எந்த ஒரு பர்சன் நம்மளோட ஈஸியாக ரீச் பண்ண முடியாமல் நம்மள ஈஸியாக கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி யூசர் நேம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வீடியோ மேலே கைபட்டில் இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணால் அதர் சோஷியல் மீடியா யூசர் நேம் எப்படி சேஞ்ச் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஸ்டார்டிங்ல நம்மளோட URL சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே ஸ்டார்டிங்ல நம்மளோட URL சேஞ்ச் பண்ண முடியும். பட் யூடியூப்ல கொஞ்சம் டிஃபரெண்ட். ஸோ அந்த URL மீனிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் லாகின் கொடுத்தோன்னே டாப்ல இருக்கிற இந்த URL தான் நம்மளோட லிங்க். இதுக்கு பார்த்தீங்கன்னா www.youtube.com/ ஸோ இதுக்கு காண்டல கீவேர்டு தான். இந்த கீவேர்டை சேஞ்ச் பண்ணா நம்மளோட சேனல் நேம்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுதான் URL மீனிங். ஸோ இந்த URL நம்மளோட சேனல் நேம்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு நிறைய கெயின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு பர்சன் நம்மளோட சேனல் நேம் சர்ச் கொடுக்கும்போது ஸோ சர்ச் ரிசல்ட்டில் ஃபாஸ்ட்டாக நம்மளோட சேனல் டிஸ்பிளே ஆகும். ஸோ SEO நல்லா ரேங்க் ஆகும். ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த URL www.facebook.com நம்மளோட நேம் நம்மளோட சேனல் நேம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற நேமை கொடுக்க முடியும். ஸோ இந்த URL நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூடியூப்ல சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் நம்மளோட யூடியூப் சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாதான் இந்த ஆப்ஷன் நமக்கு எனபிள் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே நம்மளோட சேனல் லாகின் கொடுங்க குரோம் ப்ரௌசரில். ஸோ குரோம் ப்ரௌசர் லாகின் கொடுத்து ஜஸ்ட் சேனல் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா சேனல் ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன் நம்மளோட சேனல் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே நமக்கு இந்த ஆப்ஷன் எனபிள் கொடுப்பாங்க. பட் இதில் வெரி இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒன் டைம் தான் நம்மளோட சேனல் URL நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எடிட்டோ சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஆஃப்டர் 2019 அப்புறம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லைஃப்ல 1 இயர்ல 3 டைம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ கரண்டாக கொடுத்துருக்காங்க யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில். ஸோ 2019 அப்புறம் இவங்க எனபிள் கொடுத்த இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் லைஃப்ல 1 இயர்ல 3 டைம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களோட சேனல் URL. மேக்ஸிமம் உங்களோட URL உங்களோட சேனல் நேம்ல ஃபிக்ஸ் பண்ணா உங்களோட சேனல் growth ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் SEO நல்ல ரேங்க் ஆகும். ஸோ அதர் பர்சன் உங்களோட சேனல் நேம் சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களோட சேனல் அந்த பர்சனுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக உங்களோட சேனல் நேம்ல ஃபிக்ஸ் பண்ணா மேக்ஸிமம் உங்களோட சேனல் grow ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட சேனல் URL உங்களோட யூசர் நேம் கிளைம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களோட சேனல் பேஜஸ் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் கொடுத்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கஸ்டம் URL. இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலில் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உடனே ஆஃப்டர் 100 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் இந்த பேஜ் எனபிள் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எனபிள் இருக்கா ஜஸ்ட் இந்த எனபிள் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அடிஷனலாக ஒரு ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த எலிஜிபிள் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். சேனல் செட்டிங்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஏ கஸ்டம் URL கிளைம் இட் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஹேர் ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாப்பப் SMS ஒன்று ஷோ ஆகும். ஜஸ்ட் உங்களோட சேனல் யூசர் நேம் கிளைம் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஹேர் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் SMS ஷோ ஆகும். ஸோ இந்த SMSல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக youtube.com/c/ போட்டு நம்மளோட சேனல் நேம் ஆட்டோ ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ நம்மளோட சேனல் நேம்ல நம்மளோட URL ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் நேமும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம சூஸ் பண்ணுற எந்த ஒரு நேமும் நம்மளோட சேனலுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் நம்மளோட சேனல் நேம்ல ஃபிக்ஸ் பண்ணாலே 100% செக்யூரா இருக்கும். ஸோ SEO ரேங்க் ஆக நல்ல சான்சஸ் நம்மளோட சேனல் 100% grow ஆகும். நம்மளோட சேனல் நேம்லேயே URL ஃபிக்ஸ் பண்ணா. ஸோ உங்களோட சேனல் யூசர் நேம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் ஜஸ்ட் சேஞ்ச் URL கிளிக் கொடுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களோட சேஞ்ச் URL உங்களோட URL கிளைம் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ குரோம் ப்ரௌசர் அதர் ப்ரௌசரில் உங்களோட சேனல் ஓப்பன் பண்ணாலுமே ஸ்டார்டிங் மேலே இருக்க சர்ச் பாரில் உங்களோட சேனல் யூசர் நேம் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் ஜெனரேட் பண்ண அந்த பர்டிகுலர் கீவேர்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் யூசர் நேமுக்கு பேக்கில் இருக்க லியாட்டி. ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்சனுக்குமே உங்களோட சேனல் யூசர் நேமை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். டேரெக்டாக அந்த பர்சன் உங்களோட சேனலில் ரீச் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு சோஷியல் மீடியாலுமே உங்களோட URL கிளைம் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டாக இருக்கும், அவுட்லுக்கும் நல்லா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூபர் ஃபேஸ்புக் பேஜ் ரன் பண்ணால் உங்களோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட URL லிங்க் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி தான் கீழே டவுனில் என்னோட ஆல் சோஷியல் மீடியா ஐக்கானுக்கான URL ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் டெமோக்காக யூடியூப் அப்ளிகேஷன் என்னோட மொபைல் டிவைஸில் ஓப்பன் கொடுத்து சம் வீடியோ ப்ளே பண்ணுறேன். என்னோட வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி என்னோட சோஷியல் மீடியா ஐக்கானுக்கு URL கிளைம் பண்ணிருக்கேன். என்னோட வீடியோவில் ஆடும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் டைட்டில் கிளிக் கொடுத்தீங்கனாலே கீழே ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ மீ ஆப்ஷனில் என்னோட ஆல் சோஷியல் மீடியா ஐக்கானுக்கான URL ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ மீ ஆப்ஷன்ஸில் என்னோட சோஷியல் மீடியா ஐக்கான URL நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணி என்டர் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு URL கிரியேட் பண்ணுவாங்க கம்ப்யூட்டரில் ஆட்டோ ஜெனரேட். இது பார்த்தீங்கன்னா சம் கீவேர்ட் யூஸ் பண்ணி ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஷார்ட் ஆக்கி நம்ம இதில் என்டர் கொடுத்தா அவுட்லுக் நல்லா இருக்கும். ஸோ அதர் பர்சன் நம்மள ஈஸியாக ரீச் பண்ணவும் முடியும். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம எந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலுமே யூசர் நேம் கிளைம் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம். ஸோ இதுக்கான யூசர் நேம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது கிளைம் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ மேலே இருக்க ஐபன்லையும் வீடியோவில் இருக்க பிளேலிஸ்ட்டையும் சர்ச் கொடுங்க. சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை சர்ச் கொடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோவில் நாலேஜபிளான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நினைக்கிறேன். மெயினாக யூடியூபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் கொடுங்க. மேலே இது போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ராக்கர் மிஸ்டேக் தேங்க் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஐ வில் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.